டாப் 10ல பார்க்க போறது கனா நேஷனல் பார்க். இந்த பார்க் மத்திய பிரதேஷ்ல லொக்கேட் ஆயிருக்கு. கனா நேஷனல் பார்க்ல முக்கியமான அனிமல்னு பார்த்தா ராயல் பெங்கால் டைகர் தான். கனா நேஷனல் பார்க்கோட டோட்டல் ஏரியா 940 ஸ்கொயர் கிலோமீட்டர். கனா நேஷனல் பார்க்ல மற்ற முக்கியமான அனிமல்ஸ்னு பார்த்தா இந்தியன் லெப்பர்ட், ஸ்லோத் பேர், பாராசிங்கா அண்ட் இந்தியன் வைல்ட் டாக். கனா நேஷனல் பார்க்கோட அனதர் நேம் பார்த்தா கன்ஹா கிஷ்லி நேஷனல் பார்க். இந்த ஃபாரஸ்ட்டை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சா மேக்ஸிமம் 3 to 4 days ஆகும். இந்த நேஷனல் பார்க்ல பஞ்சார் ரிவர் ஃப்ளோ ஆகுது. இந்த நேஷனல் பார்க்கை நீங்க விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா நவம்பர் டு மார்ச். இந்த பார்க்கோட ஜங்கல் சஃபாரின்னு பார்த்தா இந்தியன்ஸுக்கு 7500 rupees 6% ஃபார் 1 jeep அண்ட் ஃபாரினர்ஸ்க்குன்னு பார்த்தா 12,000 ஃபார் 6% இன் 1 jeep. கனா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல மண்ட்லா அண்ட் பாலாஹாட்ல லொக்கேட் ஆயிருக்கு. கனா நேஷனல் பார்க் வந்து மிட் அக்டோபர்ல ஓபன் பண்ணி ஜூன் எண்ட்ல க்ளோஸ் பண்ணுவாங்க. டாப் 9ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இருக்கு. நம்ம வண்டலூர் ஜூ தமிழ்நாட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இங்க அவைலபிளா இருக்க அனிமல்ஸ் என்னன்னு பார்த்தா டைகர், லெப்பர்ட், லயன், வைல்டு டாக், crocodile, ஸ்னேக், வாட்டர் பேர்ட், ஹைனா. அதுவும் இல்லாம இங்க நிறைய விலங்குகள் இருக்கு. அதான் டிஸ்பிளேல ஷோ பண்றேன் பாருங்க. நம்ம வண்டலூர் ஜூ 1300 ஏக்கர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. நம்ம வண்டலூர் ஜூக்கு அனதர் நேம்னு பார்த்தா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க். நம்ம வண்டலூர் ஜூவை ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் தேவைப்படுது. நம்ம வண்டலூர் ஜூவை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா அக்டோபர் அண்ட் பிப்ரவரி. இங்க பெஸ்ட் விசிட்டிங் டைம்னு பார்த்தா இயர்லி மார்னிங் 9 to 11 அண்ட் ஈவினிங் 3 to 6. நம்ம வண்டலூர் ஜூக்கு என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தா 5 வயசுக்குள்ள இருந்தா ஃப்ரீ, 5 to 12 வயசுக்கு 50 rupees, அடல்ட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பேட்டரி கார்ஸ் அண்ட் சைக்கிள் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஜங்கல் சஃபாரி காஸ்ட்னு பார்த்தா ஃபாரினருக்கு 350 rupees, இந்தியனுக்கு 100 to 150. நம்ம வண்டலூர் ஜூ தமிழ்நாட்டில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வண்டலூர் ஜூ வீக் டேஸில் 6 days திறந்துருக்கும், டியூஸ்டே மட்டும் க்ளோஸில் இருக்கும். நம்ம டாப் 8ல பார்க்க போகிறது கீபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க். இது மணிப்பூர் ஸ்டேட்ல நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த நேஷனல் பார்க் சங்கைன்னு சொல்ற டீருக்கு ஹோமா இருக்கு. இதை ப்ரோ ஆண்ட்லட் டீர்னு சொல்லுவாங்க, ஆர் டான்சிங் டீர். இந்த பார்க்கோட மெயின் அனிமல்னு பார்த்தா அந்த சங்கை டீர் தான் இருக்கு. கீபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க் 40 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த நேஷனல் பார்க்ல இருக்க அதர் அனிமல்ஸை நான் டிஸ்பிளேல ஷோ பண்றேன். கீபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க் வந்து வேர்ல்டுலயே ஒன்லி ஒன் ஃப்ளோட்டிங் பார்க்கா இருக்கு. கீபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க்கை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் போதுமானது. கீபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க்ல அடிஷ்னலா லோக்டாக் லேக்கும் பும்லன் லேக்கும் கவர் ஆயிருக்கு. இந்த சாங்சுவரியை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா அக்டோபர் டு மார்ச். இந்த நேஷனல் பார்க்ல என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தா அடல்ட்டுக்கு 50 rupees, கிட்ஸுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த நேஷனல் பார்க் ஃப்ளோட்டிங் பார்க்னால இங்கே ஜங்கல் சஃபாரி போட் ரைடாக இருக்குது. இதுக்கு 200 to 300 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட்டில் 4 to 5 members ரைட் பண்ணலாம். கீபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க் வந்து பிஷ்ணுபூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த நேஷனல் பார்க் மண்டே மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கும். அதர் டேஸில் இந்த நேஷனல் பார்க் ஒரு வருஷத்தில் 7 நாளும் ஓப்பனில் தான் இருக்கும். டாப் 7ல நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இருக்கு. நம்ம நீலகிரி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. நம்ம நீலகிரி மெஜாரிட்டியான பிளேஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நம்ம நீலகிரியில ஃபேமஸான அனிமல்னு பார்த்தா வைல்டு டைகரும் ஏஷியன் எலிஃபென்ட்டும் இருக்கு. நம்ம நீலகிரி 5500 ஸ்கொயர் கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கு. நம்ம நீலகிரியில அதர் அனிமல்ஸ்னு பார்த்தா மெயினா நீலகிரி தார், நீலகிரி லேங்கர், அதர் அனிமல்ஸை டிஸ்பிளேல ஷோ பண்றேன். நம்ம நீலகிரிக்கு அதர் நேம் வந்து ப்ளூ மவுண்டன்ஸ். நம்ம நீலகிரி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு 3 days to 5 days ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம நீலகிரியோட மெயின் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தா காவேரி ஆரோட பிரான்ச்சஸ் தான் நிறைய இருக்கு. அதில் மெயினாக பார்த்தா பவானி, மொயார், காபினி. அதுவும் இல்லாமல் அதர் ரிவர்ஸ்னு பார்த்தா சாலியார், புனம்புலா எக்ஸெட்ரா. நம்ம நீலகிரியை விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா செப்டம்பர் டு நவம்பர் அண்ட் மார்ச் டு மே. நம்ம நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ஓப்பனிங் டைம் வந்து 9 AM to 5 PM டியூஸ்டே மட்டும் க்ளோஸில் இருக்கும். நம்ம நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 1 day ஆகும். நம்ம நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் என்ட்ரி காஸ்ட் அடல்ட்ஸ்க்கு 100 rupees, சில்ட்ரனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நீலகிரினா நம்ம ஊட்டி. நம்ம நீலகிரியில் 3300 பூச்செடி வகைகள் இருக்குது. அடுத்து நம்ம டாப் 6ல என்ன பார்க்க போறோம்னா பந்திப்பூர் நேஷனல் பார்க். நம்ம பந்திப்பூர் நேஷனல் பார்க் கர்நாடகா ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த நேஷனல் பார்க்ல பெங்கால் டைகரும் இந்தியன் எலிஃபென்ட்டும் ஃபேமஸா இருக்கு. பந்திப்பூர் நேஷனல் பார்க் 874 ஸ்கொயர் கிலோமீட்டரை கொண்டிருக்கு. பண்டிப்பூர் நேஷனல் பார்க்ல அதர் அனிமல்ஸ்னு பார்த்தா கார், சீட்டல், சம்பார் டீர் ஸ்பீஷியஸ். பண்டிப்பூர் நேஷனல் பார்க் 1930ல வேணுகோபால் வைல்ட் லைஃப் பார்க்னு
மக்களால் அழைக்கப்பட்டுச்சு. பண்டிப்பூர் நேஷனல் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மேக்ஸிமம் 2 டேஸ் ஆகும். இந்த நேஷனல் பார்க்ல காபினி, மொயார், நுகு என்ற 3 ரிவர் ஃப்ளோ ஆகுது. இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா அக்டோபர் டு மார்ச். பண்டிப்பூர் நேஷனல் பார்க்ல ஜங்கல் சஃபாரி காஸ்ட்னு பார்த்தா இந்தியனுக்கு 850 ருபீஸும் ஃபாரினர்ஸுக்கு 2500 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. பண்டிப்பூர் நேஷனல் பார்க் கர்நாடகால சாம்ராஜ் நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. பண்டிப்பூர் நேஷனல் பார்க் எல்லா நாளும் ஓப்பன்ல தான் இருக்கும். இது என்ட்ரி டைம்னு பார்த்தா 6:30 AM to 5:30 PM. டாப் 5ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். நேஷனல் பார்க் உத்தரகாண்ட் ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்ல இம்பார்ட்டன்டான அனிமல்னு பார்த்தா பெங்கால் டைகர். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கோட டோட்டல் ஏரியான்னு பார்த்தா 1318 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்டு இருக்கு. இந்த நேஷனல் பார்க்கோட அதர் இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ்னு பார்த்தா லெப்பர்ட், எலிஃபென்ட், சீட்டல் டீர், சம்பர் டீர், லாங்கூர் எக்ஸெட்ரா. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கை 1936ல ஹீலே நேஷனல் பார்க்கணும், 1950ல ராம்கங்கா நேஷனல் பார்க்னும் ரீநேம் பண்ணாங்க. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு 3 to 4 days ஆகுது. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்ல ராம்கங்கா ரிவரும் கோசி ரிவரும் ஃப்ளோ ஆகுது. இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா நவம்பர் to February. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்ல ஜங்கல் சஃபாரி டிக்கெட்னு பார்த்தா இந்தியனுக்கு பர் ஜீப்புக்கு 7500, ஃபாரினர்ஸுக்கு 16,000. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட் ஸ்டேட்ல நைனிட்டல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த நேஷனல் பார்க்கோட என்ட்ரி டைம்னு பார்த்தா 6:30 AM to 8 AM. மார்னிங் செக் அவுட் டைம் 10:30 AM. ஈவினிங் என்ட்ரி டைம் 2 PM to 2:30 PM. செக் அவுட் டைம் 6 PM. டாப் 4ல பார்க்க போறது நம்ம நம்தபா நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ். இந்த நேஷனல் பார்க் அருணாச்சல் பிரதேஷ்ல லொக்கேட் ஆயிருக்கு. இங்க இம்பார்ட்டன்ட் அனிமல்னு பார்த்தா ஃப்ளையிங் ஸ்குரில். நம்தபா நேஷனல் பார்க்கோட டோட்டல் ஏரியான்னு பார்த்தா 1985 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த நேஷனல் பார்க்கோட அதர் இம்பார்ட்டன்ட் அனிமல்னு பார்த்தா டைகர், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், கிளவுடட் லெப்பர்ட். நம்தபா நேஷனல் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு 8 டேஸும் 9 நைட்ஸும் ஸ்பெண்ட் ஆகும். நம்தபா நேஷனல் பார்க்ல பிரம்மபுத்திரா ரிவரோட பிரான்ச் ரிவரான நோவா டைஹின்ற ரிவர் ஃப்ளோ ஆகுது. நம்தபா நேஷனல் பார்க்கை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா அக்டோபர் to ஏப்ரல். நம்தபா நேஷனல் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தா இந்தியனுக்கு 10 rupees, ஃபாரினருக்கு 50 rupees. நம்தபா நேஷனல் பார்க் அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட்ல சாங்லாங் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. நம்தபா நேஷனல் பார்க்கோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம்னு பார்த்தா 5 AM to 5 PM. டாப் 3ல நம்ம பார்க்க போறது சேக்கர் க்ரோவ் காசி ஹில்ஸ். காசி ஹில்ஸ் மேகாலயா ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு. காசி ஹில்ஸ்ல இம்பார்ட்டன்டான அனிமல்னு பார்த்தா கலிஜ் பெசன்ட், பேட்ரிச், ஜங்கல் ஃபவுல் அண்ட் பீகாக் பெசன்ட் எக்ஸெட்ரா. சேக்கர் க்ரோவ் காசி ஹில்ஸோட டோட்டல் ஏரியா 10,443 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்டிருக்கு. காசி ஹில்ஸ்ல அதர் இம்பார்ட்டன்ட் அனிமல்னு பார்த்தா கிளவுடட் லெப்பர்ட், லெப்பர்ட் கேட், ஜங்கல் கேட், கோல்டன் கேட், மார்மல் கேட், வைல்டு டாக் எக்ஸெட்ரா. காசி ஹில்ஸோட அனதர் நேம்னு பார்த்தா ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட். சேக்கர் க்ரோவ் காசி ஹில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு 8 to 9 days ஸ்பெண்ட் ஆகும். காசி ஹில்ஸ்ல பிரம்மபுத்திரா அண்ட் சுர்மா ரிவர் ஃப்ளோ ஆகுது. காசி ஹில்ஸை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா அக்டோபர் அண்ட் ஏப்ரல். காசி ஹில்ஸோட ஜங்கல் சஃபாரி பிரைஸ் ஒரு நாளைக்கு 2,000 rupees பர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. சேக்கர் க்ரோவ் காசி ஹில்ஸ் மேகாலயா ஸ்டேட்ல ஈஸ்ட் காசி ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. காசி ஹில்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் 9 AM to 4:30 PM. அடுத்து நம்ம டாப் 2ல பார்க்க போறது கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க் குஜராத்ல லொக்கேட் ஆயிருக்கு. இங்க இம்பார்ட்டன்டான அனிமல்னு பார்த்தா ஏஷியாட்டிக் லயன். இங்க 600+ லயன்ஸ் இருக்கு. கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்கோட டோட்டல் ஏரியா 1412 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இங்க அதர் இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ்னு பார்த்தா இந்தியன் லெப்பர்ட், ஜங்கல் கேட், ஸ்ட்ரிப்டு ஹைனா, பெங்கால் ஃபாக்ஸ், இந்தியன் கிரே மங்கூஸ் எக்ஸெட்ரா. கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்கோட அதர் நேம்னு பார்த்தா சாசன் கிர். கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 3 days தேவைப்படும். கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்கோட லைஃப் லைனா ஹிரான் டேம் ஆர் கமலேஸ்வர் டேம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதர் 7 rivers இங்கே ஃப்ளோ ஆகுது. இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா டிசம்பர் to மார்ச். கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்கோட ஜங்கல் சஃபாரி காஸ்ட்னு பார்த்தா இந்தியன்ஸுக்கு 4,500 to 4,800 பர் ஜீப், ஃபாரினர்ஸுக்கு 13,800 to 15,000 பர் ஜீப். கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க் குஜராத் ஸ்டேட்ல ஜுனகத் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த நேஷனல் பார்க் மார்னிங் 6 AM to ஈவினிங் 5 PM வரையும் ஓப்பனில் இருக்கும். கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க் எவ்ரி இயர் 16th June to 15th October வரையும் க்ளோஸில் இருக்கும். இதை விட்டு அதர் டைமில் ஓப்பனில் இருக்கும். அடுத்து நம்ம டாப் 1ல பார்க்க போகிறது சுந்தர்பன் நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்காலில் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே இம்பார்ட்டன்ட் அனிமல்னு பார்த்தா ராயல் பெங்கால் டைகர். நேஷனல் பார்க்கோட டோட்டல் ஏரியான்னு பார்த்தா 10,277 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. சுந்தர்பன் நேஷனல் பார்க்கோட அதர் இம்பார்ட்டன்ட் அனிமல்னு பார்த்தா லெப்பர்ட், ரினோசரஸ், வைல்டு பஃபலோ, வைல்டு ஹக், பாராசிங்கா, ஸ்பாட்டட் டீர், ஹக் டீர், மங்கி எக்ஸெட்ரா. சுந்தர்பன் நேஷனல் பார்க்கோட அதர் நேம்னு பார்த்தா சுந்தரி. சுந்தர்பன் நேஷனல் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு
3 to 4 days ஸ்பெண்ட் ஆகும். சுந்தர்பன் நேஷனல் பார்க்கில் மெயின் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தா கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் மேகனா. இந்த நேஷனல் பார்க்கை விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா அக்டோபர் to மார்ச். சுந்தர்பன் நேஷனல் பார்க்கில் ஜங்கல் சஃபாரி காஸ்ட்னு பார்த்தா பர் ஹெட்டுக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சுந்தர்பன் நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் 24 பர்கானா டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. சுந்தர்பன் நேஷனல் பார்க் மண்டே டு ஃப்ரைடே 8 AM to 6 PM வரையும் ஓப்பனில் இருக்கும். சாட்டர்டே 10 AM to 4 PM வரையும் ஓப்பனில் இருக்கும். சுந்தர்பன் நேஷனல் பார்க் சண்டேஸ் மட்டும் க்ளோஸில் இருக்கும். சுந்தர்பன் நேஷனல் பார்க் ஜூன் 1 இருந்து அக்டோபர் லாஸ்ட் வரையும் க்ளோஸில் இருக்கும். மற்ற டைமில் நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.